ஏனுங்க, ஐயோ ஏனுங்க, ஏனுங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏனுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆ பேசலாங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. எங்க அம்மா ராக்காய் பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க, நானும் அவங்க கூட வந்தேன். சரி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொன்னல. அது என்னாச்சு உங்க போனு? ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ரீசார்ஜ் பண்ணலையா? என்னாச்சு சொல்லுங்க. இல்லங்க, நான் போன்லயே தான் சொல்லலாம்னு நினைச்சேன். இது நேர்ல பார்க்க கூடாதுல்ல. நான் சொல்லல, அம்மாலாம் சொல்றாங்க நேர்ல பார்க்க கூடாதாமே, நிச்சயம் பண்ணிட்டா பார்க்க கூடாதுங்கறாங்க. ஆனா எங்க அப்பா பாட்டி எல்லாம் பார்த்து பேசினாதான் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றதை கேக்குறதுனே தெரியலங்க. நான் தெரியாம பார்க்க வந்துட்டேன் உங்களை. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. அதான் எங்க அம்மா லட்டு செய்ய சொல்லிருக்காங்க ராக்காய் பாட்டி கிட்ட. அதனால லட்டு செய்யற விஷயமா பேசிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வினோதினி இங்க தான் இருக்கா. அது உங்க வீட்டுல இருந்து 3வது வீடு. அவளுக்கு தெரியுமா உங்களுக்கு? ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குமே, மல்லிகை செடி கூட வாசல்ல இருக்குமே, குள்ளமா கொஞ்சம் கருப்பா இருப்பாளே. என் கலருக்கு இருக்க மாட்டா, ஓரளவு கலரா கொஞ்சம் கருப்பா இருப்பாளே. பாத்துருக்கீங்களா அவளை நீங்க? அவன் என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒரே ஸ்கூல் தான். பள்ளிக்கூடத்துல என் பக்கத்துல தான் உட்காந்துருப்பா. ஒன்னாவே இருப்போம். காலேஜும் ஒன்னாவே படிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவ 12th ஃபெயில் ஆயிட்டாளா, அதனால அவ காலேஜ் வரவே இல்ல. அப்புறம் என்ன பண்றது, வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு காலேஜ்ல கிடைச்சாங்க. ஆனா ஒண்ணுங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டா அவ கூட தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா நாங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்ல, நிறைய பேசுவோம். என் காலேஜ் பத்தி சொல்லிட்டே இருப்பேன். அவதான் காலேஜ் வரல, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பா. சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஆமாங்க, சொல்லணும். 300 லெட்டர் செய்ய போறாங்களா, அத பத்தி ராக்காய் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 300 லெட்டர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா நேரா எங்க போயிருக்கேன்னு எல்லார்கிட்டயும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எங்க அம்மா தான் சொன்னாங்களே உங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, உங்களை பார்க்க கூடாதுன்னு. அவங்க நினைச்சுப்பாங்க நான் ஏதோ உங்க வீட்டுக்கு போய் தான் உங்களை பாக்குறேன்னு. நான் வயலுக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு வேலை இருக்குது, ஆளுங்க வர்றாங்க, சம்பளம் கொடுக்கணும் உங்களுக்கு, போறேன். என்னங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் பேசணும்னு சொன்னா போயிட்டீங்க. போன்ல பேசணும்னு சொன்னேன், சொல்லணும் உங்ககிட்ட. அது கூட கேட்கல, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனை வச்சிட்டீங்க. இப்ப வந்தா இல்லங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஊருக்கு தான் கொடுக்கணும். சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கும் எனக்கு சொல்லிடுவாங்க. ஆனாலும் நான் இதை உங்ககிட்ட எனக்கு சொல்லலைன்னா அப்புறம் நான் சொல்லவே முடியாது. சொல்லுங்க, அது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அது கார்த்தின்னு ஒரு பையன், பக்கத்தூருக்கார பையன். அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால காலேஜ் வாசல்லே நிப்பான். காலேஜ் 2வது வருஷம் படிச்சதுல இருந்தே காலேஜ் வாசல்ல நின்னா. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் வாங்கினா. நான் ஃபர்ஸ்ட் பேசல. அதுக்கப்புறம் காலேஜ் வாசல் வந்து நின்று பின்னாடியே வருவான், வீடு வரைக்கும் துணைக்கு வருவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். கடைசி வருஷம் ஆண்டு விழால டான்ஸ் ஆடிட்டு வந்தேன், ஊ சொல்றியா மாமா பாட்டுக்கு. அப்போ அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். லெட்டர் ஃபுல்லா ரத்தத்தாலே எழுதி கொடுத்தான். எனக்கும் ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கல. பாக்குறது கூட என் கலர் இருக்க மாட்டான். ஆனா நல்ல பையன் மாதிரி இருந்துச்சு. அப்போ அவன் பேரு கார்த்தி, என் பேரு கார்த்திகாவா. சரி பாக்குறதுக்கு நல்லா கெத்தா இருக்குதே, எல்லாரும் கூப்பிடும் போதும் எங்களை பத்தி பேசும்போதும் கெத்தா இருக்கும்ல, அதனால சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சோம். பழக பழக அவனை எனக்கு பிடிச்சிருச்சு. அவன் என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். நான் பேசாம இருந்தேன்னா கையெல்லாம் அரைச்சுப்பான், மண்டையை கூட உடைச்சுப்பான், சவுத்துல முட்டி. அப்படி மறுபடியும் நான் பேசும்போது வந்து காட்டுவான், ரத்தம்லாம் வந்திருக்கும். நான் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா சொல்லுவான். ஆனா எங்க அப்பாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும். ஆனா எங்க அப்பாக்கு அவனை விட அதிகமா என்ன பிடிக்கும். நான் எது சொல்றேனோ அதுதான் கேட்பாரு. நான் சொல்றேன் இன்னைக்குதான் எல்லாமே பண்ணுவாரு. என்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாரு. காலையில வெளில கிளம்புனா கூட என் கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் போவாரு. அப்படி இருக்கும்போது அவர் பேச்சு என்னால தட்ட முடியல. நீங்க பொண்ணு பார்க்க வரும்போதே இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் வந்திருக்காது. ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லையே. அன்னைக்கு போன்ல கூட நான் பேசும்போது நீங்க கேட்கல. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் இல்லைன்னா அவன் செத்துருவான். அப்புறம் நான் அதே நினைச்சிட்டு கூட எப்படி இருக்கிறது. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கு. உங்க குடும்பம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆனா நான் இல்லைன்னா அந்த பையன் செத்துருவான். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு உங்க பின்னாடியே வந்தேன். நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு வினோதினி உங்க வீட்ல இருந்து 3வது வீட்டுல இருக்காளே, அவ சொன்னா நீங்க எப்படின்னு அவகிட்ட கேட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அப்ப அவ சொன்னா நீங்க உண்மையான காதலா இருந்தா சேர்த்து வைப்பீங்கன்னு.
ஆனா பொய்யா இருந்தா அந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேன்னு சொன்னா. எங்க காதல சேர்த்து வைப்பீங்களா? மாப்பிள வாங்க வாங்க. மாப்பிள என்ன மாப்பிள திடீர்னு வாங்க. ரே முத்து, மாப்பிள வந்திருக்காரு பாரு. அந்த இளநியை பறிச்சுட்டு வா. அம்மாட்ட சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. மாப்பிள வாங்க மாப்பிள, உட்காருங்க. என்ன இந்த பக்கம் போன் பண்ணிட்டு நாங்களே வந்திருக்கோம்ல. பத்திரிக்கை என்ன போதுமா? நீங்க என்னன்னா சொல்லுங்க, முத்துக்கிட்ட கொடுத்தனுப்புறேன். சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள மூஞ்சி கொஞ்சம் வாட்டமா இருக்குல்ல? வேலை கலப்பா இருக்கும் தாத்தா. என்ன கல்யாணம் சும்மாவா? ஆனா எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ல. பத்திரிக்கை கொடுக்கறது அது இதுன்னு அதான் அலைச்சலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பத்ததை விட இன்னைக்கு சோர்வாதான் இருக்கிறாரு. சரி, அப்படி போய் அந்த செவல் பிடிச்சிட்டு வா. செவல் குடிச்சா கொஞ்சம் தெம்பாயிடுவாரு. போ மாப்பிள, உள்ள வாங்க மாப்பிள. ஏ லட்சுமி, யார் வந்திருக்கா பாரு. சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. சாப்பாடு தரப்பட்டு இருக்கணும். மாப்பிள என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. இல்ல அதுக்கு இல்ல. என்ன மாப்பிள, ஏதாவது சொல்லணுமா? திருவரிசையில ஏதாவது திருத்தம் பண்ணணுமா? திருவரிசை சாமான் எல்லாம் கரெக்டா வந்து இறங்கிடும். எல்லாம் ஆறு கொடுத்தாச்சு மாப்பிள. என் பொண்ணு பிடிச்ச மாதிரிதான். 4 நாளைக்கு முன்னாடி அவளை அழைச்சிட்டு போயிட்டு எல்லா பொருளையும் அவ சொல்லிதான் வாங்கினது. மாப்பிள வண்டி மட்டும் தான் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு கார் ஒண்ணு வாங்கி தரலான்னு இருக்க மாப்பிள. கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசத்துல இறக்குற மாப்பிள. உங்களுக்கு கார் ஒண்ணு இறக்கலான்னு இருக்கேன். அது அதுக்கு இல்ல மாப்பிள. என்ன தயங்குறிய? மாப்பிள உங்களை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உங்களை மாப்பிளைய நாங்க தேர்ந்தெடுத்தோம். என்ன மாப்பிள பெரிய போலீஸ், என்ன மாப்பிள பெரிய ஸ்டேஷன். இதுக்காக நீங்க போனிய? உங்க ஊருக்காக? என்னத்துக்காக பண்ணிய பிரச்சனை? உங்களுக்காகவா? உங்க குடும்பத்துக்காகவா? எதுவும் இல்லையில. உங்க ஊருக்கும் மக்களுக்கும் உடனே எவன் போவான் சொல்லுங்க? அவன் உங்க சுட்டு பயணம் கொல்லன்னு சுத்திட்டு கிடக்கானுங்க. ஆனா நீங்க வெட்டு குத்து பஞ்சாயத்து தானே. பஞ்சாயத்து கொடுக்க மாப்பிள. அதுக்கா இப்படி இருக்கிறிய? அதுக்காக தாங்கி பேசுறிய? இனிமே நீங்க எங்க மாப்பிள. இனிமே எந்த போலீஸாவது வீட்டு வாசலுக்கு வந்துருமா பாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கானே அவன் நம்மானு எல்லாம் பேசி வச்சுட்டேன். நம்ம கல்யாணத்துக்கே வரேன் இருக்கானுங்க. வரும்போது நீங்க பாருங்க. அவனுங்க வரவேற்பாங்க உங்களை கை கட்டி. உங்களை மாதிரி ஒரு வீரனா மாப்பிள நான் எதிர்பார்த்தேன். உங்களை மாதிரி வீரமோ உங்களை மாதிரி விவசாயம் பண்றாருதான் எனக்கு வேணும். என் குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள நீங்க தான். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் சொத்து எல்லாம் உங்களுக்கு தான். இதோ என் உயிர் எப்ப போகணும்னு தெரியல. இந்த உயிரையும் என் பொண்ணுக்காக தான் பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன இப்படி பேசுறாருன்னு பாக்குறீங்களா? எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு. வீட்டுல யாருக்கு இதை பத்தி தெரியாது. நான் யாரு முஞ்சிலையும் சோகத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனால யாருக்கிட்டையும் சொல்லல. அப்பல எனக்கு கடைசி ஆசை உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நான் எதையும் ஆசைப்பட்டது இல்ல. நான் எல்லாமே என்ன தேடி வந்துடும். வீடு காரு சொத்து சுகம் எல்லாமே அதுவே என்ன தேடி வந்துடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகாரம் பாங்க எங்க அம்மா. தேடி வந்துச்சு எல்லாமே. டாக்டர் நாள் குடிச்சிருக்காரு. இன்னும் 3 மாசமோ 4 மாசமோ 4 மாசங்கிறாரு. எனக்கு 4 வாரம் கொடுத்தா போதும். இதுக்குள்ள என் பொண்ணை உங்க கையில பிடிச்சு கொடுத்துட்டு நான் சந்தோஷமா போயிடுவேன். நானே எம்மனை கூப்பிடுவேன். உங்க கையில ஒப்படைச்சிட்டா எனக்கு பாரம் எல்லாமே கரைஞ்சிடும். பொண்ணு வீரனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. விவசாயம் பண்ற ஒரு நல்ல மனுஷன் வீட்டுல இருக்கிறான்னு மன திருப்தியோட நான் எம்மனை கூப்பிடுவேன் மாப்பிள. அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அவளை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். அவளுக்காகவே வாழ்ந்துட்டேன். இதோ கடைசி என்னோட நாள் என்ன பாத்துக்கிட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன கடமையெல்லாம் முடிச்சியான்னு. அந்த கடவுளு கண்ணை திறந்து உங்களை என் கண்ணில் காமிச்சிருக்காரு. மாப்பிள்ள நீங்க எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க? ஏதாவது பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ள உங்களை பத்தி எல்லாமே தெரியும். அது எப்படி மாப்பிள்ள? பொண்ணு கொடுக்க போனா நாங்க ஊருக்குள்ள எதுவும் விசாரிக்காம இருந்திருப்போம். எல்லாத்தையும் விசாரிச்சோம். ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிட்டோம். எல்லாமே தெரியும் மாப்பிள்ள எங்களுக்கு. நீங்க வீர மாப்பிள்ள. என் பொண்ணு உங்க கூட தான் இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு எதிரிங்க அதிகம். எதிரிங்க நான் யாருன்னு பாக்குறீங்களா? இதோ என் தொழில் எதிரிங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க விட்ட சாபமோ என்னமோ. சரி அதுங்க விடுங்க மாப்பிள்ள. நீங்க வாங்க உள்ள வாங்க. மாப்பிள்ள அப்ப எனக்கு ஒரு ஆசை சொல்லுங்க. மாப்பிள்ள நம்ம சம்பிரதாயத்துல அது கிடையாது எனக்கே தெரியும். ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஆசை. பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போது என் மடியில உட்காந்துதான் நிறைய சாப்பிடுவாளாம். லட்சுமி சொல்லுவா என் மாரில படுத்து தூங்கினாதான் நல்லா தூங்குவாளாம். லட்சுமி என் பொண்டாட்டி சொல்லுவா கல்யாணத்தப்போ என் மடியில அவ உட்காந்துருக்கணும். நீங்க தாலி கட்டணும் மாப்பிள்ள. ஏன்னா லட்சுமி சொன்ன மாதிரி என் மடியில உட்காந்துருந்தா அவ வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா உங்க கூட வாழ்க்கை நடத்துவாள். அதனால என் மடியில உட்கார வச்சுக்கிறேன். நீங்க தாலி கட்டுவீங்களா? உட்காரு. எவனை பத்தி கவலைப்படாது. இனிமே கடிச்சாச்சு. நாளைக்கு ஊர் ஃபுல்லா கொடுத்துருவோம். இனிமே நீங்க எங்க விட்டு மாப்பிள்ள எவனாவது உங்களை ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க. உங்களை கழுத்து அறுத்து எடுத்துருவோம். நீங்க பஞ்சாயத்துக்கு மட்டும்தான். உங்க கொலை கொள்ளைக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் மாப்பிள்ள. அதுவும் உங்களுக்காக வீட்டு பொண்ணுக்காக எதுக்கும் அஞ்ச மாட்டோம். நீங்க தைரியமா இருக்க மாப்பிள்ள.
வெம்பு, என்னப்பா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்கியா? பத்திரிக்கையில ஆச்சாச்சு, உள்ள பாதி பேருக்கு சொல்லியாச்சு. இப்ப வந்து என்ன மனசுல வச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா உன்னை கேட்டு தானே பொண்ணு பார்க்க நீ தானே வந்த? அப்ப ஒண்ணும் சொல்லலையா நீ? ஏன் பையனாரு என்ன பார்க்க உன் மனசுல மாப்பிளோட பத்தியில தங்கம், தங்கத்திலையும் தங்கம், உன்னை தங்கமா வச்சு தாங்குவாங்க. அவங்கள விட நல்ல சம்பந்தம் உங்களுக்கு எங்க கிடைக்க போகுது? அவங்களே வந்தாங்க, உங்களுக்கு ஒண்ணு அவங்க பிடிச்சிருக்குது. அவ அம்மா அவ குடும்பம் எல்லாத்தையும் பார்த்தல, நல்ல மனசாளுங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னடா நீ உன் பேச்ச நீ பேசிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கை அடிச்சாச்சு, உன் மாப்பிள்ளையில ஊர்ல இருந்து வந்துட்டாரு. இந்த சமயத்துல போய் காரணம் என்னன்னு சொல்லு. காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கணும்ல. அம்மா என்னன்னு சொல்றது? காரணத்தை சொல்லு. பொண்ணு பிடிக்கலையா? பொண்ணு குடும்பத்தை பிடிக்கலையா? அவங்க சேர கல்யாணத்துல ஏதாவது குறை வச்சிருக்காங்களா? கல்யாணம் சேவை எல்லாம் அவனே எடுத்துக்கிறாங்க. நமக்கு துணிமணி, நகை நட்டு, பண் பாத்திரம் எதுவுமே கேட்கல. அவங்களே கொண்டாந்து இறக்குறாங்க. நம்ம நினைச்சா கூட இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு சம்பந்தம். நீ எங்க குறைய கண்டுபிடிச்சிட்ட? ஐயனாரே, ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைய வரும்போது அவ குடும்பம் ஆயிட்டா. அவ குடும்பத்தை அவ பாத்துட்டு இருக்கா. குடும்பத்தை நீ பாக்க போற. உனக்கான வாழ்க்கையும் எங்களுக்கான சந்தோஷம் கொடுக்க போற. எனக்கு பேர பிள்ளை கொடுக்க போற. இதை தவிர உன் மனசுல என்ன இருக்க போது? பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. இல்லம்மா. ஐயனாரு, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும்பா. யாரு காதலிக்கல, யார் மனசுல யாரு இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட யார் மனசுல யாரு இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த காலம் அப்படி. அந்த காலத்துல நாங்கெல்லாம் புருஷனே கத்தின்னு கிடந்தோம். புருஷன் சொல்லி மந்திரமா நினைச்சோம். ஏன்னா எங்களோட தேவை எந்த தேவைனாலும் ரூபாய்க்கு பொட்டு வாங்கணும்னா கூட எங்க புருஷன் காசாதான் இருக்கும். புருஷனோட வேர்வையாதான் இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அரவணைப்பு கொடுத்து, குடும்பங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எங்க வச்சிருந்தாங்க. மனசுக்குள்ள அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. எங்க காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த காலத்துல காதலிக்கிறாங்க, கல்யாணம் வீட்டு சமத்தோட பண்றாங்க. ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க சேர்ந்து தானப்பா வாழ்றாங்க. அதோ ஒரு குட்டிக்கு குழந்தைன்னு வந்துட்டுனா அது குடும்பம் ஆயிடுதுலப்பா. தனி மனசுல இருக்கும் போது கண்டதை யோசிக்க தோணும், எதையாவது நினைக்க தோணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி புள்ள குட்டி அதை பாக்கிறதுக்கு உனக்கு நேரம் போயிடும்பா. எதை பத்தியும் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. நீ எதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. அந்த பொண்ணு பார்த்தேல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. படிச்ச பொண்ணுப்பா. படிக்கலங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டோம். இன்னும் பார்க்க போற எனக்கே சொல்லிட்டோம். ஆனாலும் அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல. படிப்பு நம்ம படிப்பு, பொம்பளை படிச்சு என்ன பண்ண போதுன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் படிச்சுட்டோங்கிற திமிரே இல்லப்பா. ஓடி வந்து எங்கிட்ட பேசிட்டு நிக்குது. அது மனசு வெகுளிப்பா. பொண்ணு பார்த்தாலே தெரியுது. படன்னு பேசிட்டே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுவும் குடும்பத்தை பார்த்தால அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. காலேஜ் போது அவங்க மாமா இங்க போய் அழைச்சிட்டு வராங்க. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம்ப்பா. ஏப்பா ஐயனாரே, அந்த ஐயனாரட்டமே உட்காந்துருக்கிய, ஏதாவது சொல்லுப்பா. யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாவளா? உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னாவளா? அவ அப்பா தொழில் பண்றதுனால கொஞ்சம் அங்கங்க பகை இருக்கும் போல. அது யாருக்கு இல்ல, அவ பாத்துப்பாவோ. ஐயனாரே பாட்டி, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க பாட்டி. நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதே கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான். என்ன பிடிக்கும்னா இதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே கூடாது. இதை பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது. கல்யாண வேலையை மட்டும்தான் பாக்கணும். கல்யாணத்தன்னைக்கு என் கையால உன் ஆசீர்வாதம் பண்ணணும். அது மட்டும்தான் நடக்கணும். என்ன நீ யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். கல்யாண வேலையை மட்டும் பாரு. கல்யாணம் நடந்தே தீரும். நீ ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. அந்த கோணக்கண்ட வரைய நினைச்சு குழம்பி போயிருக்கிற. நான் உன்னை பெத்தவ. உன்னை நாங்க தான் தெளிய வைக்க முடியும். தெளிய வைக்கிறதுக்கான மருந்து இந்த கல்யாணத்துலதான் இருக்குது. கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்க யாருமே எதுவும் சொல்றதுக்கு இல்ல. கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இது என் மேல சத்தியம். கல்யாணம் நடந்தே ஆகும். ஈசா கொஞ்சோன்னு சாப்பிடுமா. சாப்பிடுறேன். சிக்கன் குடிங்க சாப்பிடுறேன். மதியானம் சாம்பார் தான் குடிங்க. இப்பயும் அதே சாம்பார் சிக்கன் வச்சு குடிங்க. வேற எடுத்து சிக்கன் எடுத்துவாங்க. சிக்கன் நாளைக்கு சாப்பிடலாம்ப்பா. இப்ப இட்லி சாப்பிடு. இட்லி வேண்டாம். அந்த பட்டி கிட்ட பட்டி நான் எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. இந்த பட்டி இட்லி சாப்பிடுமா? சிக்கன் செஞ்சு கொடுங்க. ஈசா நீ குட் பாயா பேட் பாயா? நானா? தம்பி இங்க வா. தம்பி, நீதான் ரொம்ப நல்ல பையன். இங்க வா வா, மாமாட்ட வா வா. ஈசா ஈசா போகாத. தம்பி உனக்கு குதிரை பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். குதிரையில போலாமா? மாமா உன்னை குதிரையில அழைச்சிட்டு போறேன். அங்க காளியம்மா கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துல ஆறு இருக்குது. அந்த ஆத்துக்கு போலாம். நம்ம குதிரையில போலாமா? ராஜா மாதிரி.
வீணா வம்பு பண்ணாதீங்க. என் பையனை விட்டுருங்க. வம்பு பண்றதே உன் பையனுக்காக தானடி. அவன் வரமாட்டான், நீ போ. அப்படியா? அவன் வராம நானும் இங்க இருந்து போக மாட்டேன், உங்களையும் இங்க இருந்து போக விட மாட்டேன். அம்மா இந்த கேம் சூப்பரா இருக்கு. அம்மா இந்த அங்கிள் சொன்ன மாதிரி பண்ணலாம். நான் இங்க இருப்பேன், நீ அவங்களுக்கு எல்லாம் ஃபைட் பண்ணி என்ன வந்து தூக்கிட்டு போய் சாப்பாடு விட்டு விடுவியா? அப்ப நீ கொடுக்குற சாப்பாடு நான் சாப்பிடுவேனா? நீ இங்க இருந்து கிளம்பலாம். உனக்கு குழந்தை வெளியில வரும்போது இவன் தானே முதல்ல வந்தான், இவன் தான் எங்களுக்கு முதல்ல வேணும், முக்கியமானவனே வந்தான். நீ கிளம்பலாம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களா அவ்வளவு பெரிய தைரியமான ஆளுனா? இல்லவே இல்ல. இதோ உங்க கையில எல்லாமே ஆயுதம், எல்லாமே மோசமான ஆயுதம். அது தைரியத்துக்காக வச்சிட்டு இருக்கீங்க. அதோ ஒரு ஆம்பளை, அவனை உங்க பலத்துக்காக வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு இத்தனை பேர் நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க. சேர்ந்து இருக்கிறதா உங்களுக்கு பலம், ஆள் பலம். ஆனா என்கிட்ட அம்மாங்கிற தைரியம் இருக்குது, பிள்ளை என் பக்கத்துல இருக்காங்கிற பலம் இருக்குது. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் பிள்ளைய விட்டுருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை நாங்க விட்டோம்னா 3 மாசம் இந்த நாளுக்காக காத்திருக்கணும். அது எப்படி? லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடாம விட மாட்டோம். ருசி பார்க்கணுமே. போ, போய் உன் புருஷன்ட்ட சொல்லு, ரெட்டையில ஒத்த தனியாயிடுச்சு, ஒத்தைக்கு இன்னொருத்தனம் வேணும்னு சொல்லு. போ. அதான் வயசு இருக்குல்ல, அடுத்ததும் 2 எடுத்துக்கோங்க. ஆனா இது கிடைக்காது உனக்கு. என்னடி பயங்கரமா வித்தையெல்லாம் காட்டுற? வித்த காட்டுற சரி, கத்து வச்சிருக்கியா? அந்த வில்லு அதை பிடிக்கிற அளவுக்கு கையில தம்பிருக்கா? இப்பதானே பிள்ளை பத்த நீ, அது ஒரு எட்ட பிள்ளை. உனக்கு ஓடுறதுக்கு தம்பு இருக்காதே, நீ அதை பிடிக்க பழகுறியா? பாப்பா உன் கை அம்ப பலமா பிடிச்சிருக்கணும். நல்லா உன்னால முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பலம் கொடுத்தீங்களே. சரிண்ணா. உன் கண்ணு காக்கா மட்டும் தான் பார்க்கணும், மத்த மரம் செடி எதுவும் தெரியக்கூடாது. உன் கண்ணு ஃபுல்லா காக்கா மேல வையே. வில்ல நேரா அப்படி கை நடுக்குது பாரு, நெருங்க கூடாது. அந்த காக்கா இருக்கவே கூடாதுன்னு. அந்த காக்காவால பயிர் ஃபுல்லா சேதமாகுதுல்ல, அத நினை. இப்ப நீ விடுற அம்பு அது இந்த பக்கமே திரும்ப கூடாது, அந்த அளவுக்கு ஒரு அடியை கொடுக்கணும். பலமா அப்படி. சரிண்ணா. காக்காவை மட்டும் பாக்குறியா? பாக்குறேண்ணா. பொம்மை தலைமையில சின்னோண்டு இடம் தான், அந்த சின்ன இடத்துலதான் அது கால் இருக்குது. பார்வை காக்கா முழுசா பாக்கணும். முழு கவனத்தையும் காக்கா மேல வையே. ஸ்ட்ராங் அப்படி. இப்ப விட அம்ப. ஜனு பயங்கரமா தேன வச்சு வச்சிருக்க படியா. வில்ல ஸ்ட்ராங் அப்படி, அம்ப சாதகம் அப்படி. பார்வை நேரா வை, 3 அம்பையும் விடணும் சேர்ந்த மாதிரி. குறி கரெக்டா இருக்கணும், ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண. ரெடி? இனிமே நாங்க தான், எப்பவும் நாங்க தான். ஜானு ஈசா அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, நான் காலையில தான் வருவேன். ஈசா அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. முத்து அங்க நிக்கிறான் பாரு, அவங்க கூட போ.
is my fucking game. So sweet. நான் இல்ல, நான் எதுவும் பண்ணல. சரி, நீ பண்ணல, நான் பண்ணல, நான் அந்த பக்கம் போவே இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சரி, உனக்கு தெரியாது, அப்ப யாருக்கு தெரியும்? தெரியல, எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ணல, யார் சொல்லி பேச்சு நான் கேட்கல. அப்ப இது நீங்க பண்ணல, யாரோ சொல்லி பண்ணிருக்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப யார் போய் சொல்றோம்? நான் சொல்லல. அப்ப உண்மையே சொல்ல, யார் என்ன சிக்க வச்சது? என் பேரை சொன்னது யாரு? இல்ல, எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? உன் பேரு சொல்லு. உங்க பேரு அத நான் சொல்லல. அப்ப எத்தனை பேரு? 4 பேரு. நாங்க 4 பேருமே தான். சரி, உங்கள ஒருத்தன், அது யாரு? அது சொல்லக்கூடாது. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உன இங்க இருந்து உயிரோட போக முடியாது. சொல்ல, அந்த ஒருத்தன் யாரு? அது தாசு. உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி எவிடன்ஸ் எடுத்தது, ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்குது. எங்க கிட்ட அவங்க அதை கொடுக்கல. நாங்க இன்ஃபார்மர் மட்டும்தான். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. உங்க ஃபைல க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் தாஸ் தான். நாங்க 4 பேருமே இன்ஃபார்மர் மட்டும்தான். மற்றபடி நாங்களும் எதுவும் பண்ண மாட்டோம். அவங்க சொன்னா அதை செஞ்சுட்டு வருவோம். அதுக்கு பேமெண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் எங்க இருக்காரு, எப்ப வருவாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பப்போ புது நம்பர்ல இருந்து போன் வரும், கோட் வேர்டு இருக்கு. அந்த கோட் வேர்ட் சொன்னா அவர் இடத்த சொல்வாரு. ஆனா அதை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். அவர் சொன்னது மீதி எதுவுமே நாங்க பண்றது இல்ல. டேய், நீ பிடிக்க வேண்டிய ஆளு நாங்க இல்ல. ஆனா நீ எங்களுக்கு பிடிச்சிட்ட. ஆனாலும் மாட்ட போறது நீதான். நாங்க மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறியா? நீதான் வழியில சிக்கிருக்க, வசமா சிக்கிருக்க. சதச்சிடுவானுங்க உன்ன. This is my fucking game. So sweet. விட்டதே அவர் தான். டேய் மயிறு, நான் தான் சொல்றேன், நான் தானே, நான் தானா, நான் மட்டும்தான். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கானுங்க. கம்ப்ளைண்டே எழுதிட்டாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கியாச்சு. அங்கோட எஸ்ஐ நம்மளுக்கு எப்பயும் பழக்கம். அவர் எனக்கு டியூட்டில இருந்ததுனால நீங்க எங்க இருக்கானுங்க. சப்போஸ் அவர் அங்க இல்லைன்னா இவனுங்க பணமா இருப்பானுங்க, என்னைக்கா இருந்தாலும். ஆனா கம்ப்ளைண்ட் லாக்கர்ல இருக்க. நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நைட் டியூட்டிக்கு 2 கான்செப்ட் தான் போட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம கைக்கு வந்துடும்? வரணும், வரும். கொடுத்த இவனுங்க யாரும் இல்லாதப்போ கம்ப்ளைண்ட் மட்டும் அங்க எப்படி இருக்கும்? அதுவும் வரும், என் கைக்கு வரும். ஆண்டனி, நீங்க 2 பேரும் எங்களை சந்திச்சுட்டு தான் நினைக்கிறீங்க. ஆனா உண்மையே வேற. எவிடன்ஸ் பக்காவா இருக்கு, ஆதாரத்தோட. ஏன்னா ஸ்கெட்ச் போட்டது தாசு. அப்பா, ஸ்கெட்ச் என்னமோ அவன் நல்லாதான் போடுவான். ஆனா அவனுக்கே தெரியாது இந்த ஸ்கெட்சை கொண்ட எங்க வச்சோன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மூடு இருக்கும். அது தெரியுமா அவனுக்கு? தப்புனி மாதிரி பேசுறா. அவன் ஆளுதான் நீ. இந்நேரம் அவன் வந்திருக்கணும். இந்நேரம் எனக்கு போன் பண்ணிருக்கணும். ஸ்கெட்ச் போடுறதுல கில்லாடியா இருந்தா. இங்க வரலையே, ஆளும் வரல, போனும் வரல. அப்ப உன் இடம் எங்கன்னு உனக்கு தெரியுதா? உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு உனக்கு புரியுதா? பார்ட்னர், நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கூட அந்த கம்ப்ளைண்ட் எழுதிருக்கான். கம்ப்ளைண்ட் என் கையில இருக்கும், என் கைக்கு வரும். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம்? நானும் வேண்டான்னு எவ்வளவு விலகி போறேன். ஒரு குடும்பத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உண்மையான அன்பு அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் பேர்கிட்ட இருந்துதான். அதை வாங்கிட்டு என் வாழ்க்கையில நான் போயிட்டே இருக்கேன். ஆனா எங்க இருந்து வரீங்க என்ன சீன்றதுக்கு? சீண்டுனா செதஞ்சிருவீங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் ஏண்டா உங்களுக்கு உயிர் மேல பயமே இல்லையா? உங்களுக்கு எல்லாம் குடும்பம், காதலி எதுவுமே இல்லையா? கும்மால நீங்க எல்லாம் ஒண்டி கிட்டையாடா?
ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். ஆடுறத பாக்கணும் போல அவனுக்கு. ஆடி ரொம்ப நாளாச்சுல, அதான் பாக்குறதுக்கு நிக்கிறான். ஆனா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அத பாக்குறதுக்கு. பார்ட்னர், இப்போ அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க. அவனுக்கு போன் எல்லாம் வாங்குங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அவன் எங்க இருக்கான்னு. அப்ப தேடுவான் அவன் என்ன பாக்குறதுக்கு. டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். டேய், நீ இந்த ஜோஹோ குரூப்ல உள்ளவன் தானே? நான் உன்னை பாத்திருக்கேன். ராயன் கேஸ்ல மாட்டினவன் தானே நீ? பாஸ், இவன் தாஸ் கூட 6 மாசமா தான் இருக்கான். ஆனா பரவாயில்லடா, தாஸ் என்னத்தை சம்பாரிச்சானோ இல்லையோ, பயங்கரமா பொங்கலே சம்பாரிச்சு வச்சிருக்கான். அவனுக்காக உயிரை கொடுக்குறீங்களே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றான்னு இப்படி வீணா வந்து மாட்டிக்கிட்டியே. தொக்கா தொக்கா இப்ப எல்லாரும் தூங்க போறீங்க. எந்திரிக்கவே முடியாது. அப்படி ஒரு தூக்கம் தூங்க போறீங்க. ஏன்னா ரொம்ப வேலை செஞ்சிட்டீங்க. அவனுக்கு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. அவன் சொன்னதை கேட்டு கேட்டு செஞ்சு செஞ்சு எவ்வளவு செஞ்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி டயர்டா இருக்கும் உடம்பு. உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம். ஆமா பார்ட்னர், இவங்க எந்த இடத்துல பிடிச்சிங்க? ஸ்டேஷன் வாசலே பிடிச்சிட்டேன். இவனுக்கு வந்த உடனே எஸ்ஐ எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. கோவில்பட்டியில இருந்த அவர் பேச்சு கொடுத்துட்டு இருக்க சொன்னேன். அப்பவே நான் வந்துட்டேன் பார்ட்னர். ஆனா இவனுங்க பயங்கரமான ஆள் பார்ட்னர். என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் இருக்கலாம் பாரு, அவன் செம்ம உசாரு. என்ன பார்த்த உடனே தாஸ்க்கு ஃபோன் பண்றான். தூக்கிட்டேன், அங்கேயே தூக்கிட்டேன் இவங்கள. என்னடா, தாஸ் கூட சேர்ந்தா பெரிய வில்லனா இல்லான்னு கனவோ? பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுப்பான். எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு பெரிய வில்லனா இல்லான்னு நினைக்கிறீங்களோ? அதுக்கெல்லாம் வித்த தெரியணும்டா. வித்த தெரிஞ்சாதான் வில்லனாக முடியும். இதோ அது பொம்பளை 3 பேரு இப்பதான் முடிச்சுட்டு வரேன். அவங்களுக்கும் உன் பாஸ் தாஸ் அவனுங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா இவனுங்க பொம்பளைங்க. அதோ அவன் போட்டவ கட்டாத பொம்பளை அனுப்பிச்சிட்டு இருக்கானே உங்களை. அவன் பெரிய வில்லனா இருந்தா என்ன பாக்கணும், என்கிட்ட மோதணும். நேரா போட்டி போட்டு குடோன்ல இறக்கணும். அவன் முடிஞ்சுதான் அவனால. என் சரக்க தூக்க முடிஞ்சுதான் அவனால. அது எப்பவும் அவனால முடியாது. இனிமே தெரிஞ்சுப்பான். நீங்க எல்லாம் இப்போ கூண்டோட போறீங்கல்ல, அப்ப தெரிஞ்சுப்பான் அவன் வில்லனா நான் வில்லனானு. This is my show. இங்க ஹீரோ நான்தோ, வில்லனும் நான்தோ. பார்ட்னர், இவனுங்க எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி போடுங்க. போய் சேரட்டும். ஒன்னா தானே போனானுங்க ஸ்டேஷனுக்கு, ஒன்னாவே போகட்டும். நீங்க பண்ணுங்க பார்ட்னர், நான் பாத்துக்கிறேன். It's every day that I'm stacking up. Why don't you try to come closer? I'm gonna be the composer. All of you haters got nothing on me. You'll be testing my limits, you'll see.